வணக்க மக்களே. பிக் பாஸ் லைவ் வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து மாயா விஷ்ணு மேல செம கடுப்பா இருக்காங்கன்னு தெரியும்ல. வந்து இப்ப யாருக்கிட்டனா அனன்யா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ப்ரோ இவனை எனக்கு கண்டாலே பிடிக்காது ப்ரோ. அங்க ஒரு போட்டோ செட்டப்லாம் வச்சிருக்காங்களே, இவனை கண்டாலே பிடிக்காது ப்ரோ, இரிட்டேட் பண்றான் ப்ரோ. அவன் என்னங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறாங்க. காலைல மார்னிங் நேத்து நைட்ல இருந்தே ஒரு பக்கம் வந்து கடுப்புல தான் இருந்தாங்கன்னு வச்சுங்க. இந்த சுச்சுவேஷன்ல இருந்து அனன்யா பேசும்போது பல விஷயங்கள் சொல்றாங்க. அவன் பூர்ணிமா எவ்வளவு யூஸ் பண்ணான் தெரியுமா ப்ரோ. 3rd வீக்லயே ப்ரப்போஸ் பண்ணான் ப்ரோ. அந்த மேக்கப் ரூம்ல வந்து அந்த ட்ரையர் போடும்போது ப்ரப்போஸ் பண்ணான். அந்த ட்ரையர் போடும்போது சவுண்ட் கேட்காது, அந்த சவுண்ட்ல ப்ரப்போஸ் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டே இருந்தான், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உடனே வந்து அனன்யா சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. ஆமா ப்ரோ, கரெக்ட் தான் ப்ரோ. நான் கூட வெளியே பார்க்கும்போது நான் தப்பா நினைச்சிட்டேன். எப்படின்னா, நீங்க வந்து அவனோட லவ் கண்டென்ட் பண்ண வச்சு, நீங்க பூர்ணிமா வந்து லவ் கண்டென்ட் பண்ண வச்சு நீங்க ஏமாத்துறீங்களோ, அதை வச்சு யூஸ் பண்ணி கேம் விளையாடுறீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ப்ரோ. நானே அப்படிதான் ஃபீல் பண்ணேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி ப்ரோன்னு போட்டு பேசிட்டு இருக்காங்க அனன்யா மற்றும் மாயா. எனக்கு இதுல ஒரு முரண்பாடான கருத்து என்ன இருக்குன்னா, சோ விஷ்ணு அதை முயற்சி பண்ணது உண்மை. விஷ்ணு வந்து ஃபர்ஸ்டே போயிட்டு அனன்யா கூட அந்த ட்ராக் போட்டார்ல, அனன்யா கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு ட்ராக் போட்டார்ல, அதை அவர் ட்ரை பண்ணாரு. அனன்யா அந்த இடத்துல சொல்லிடுறாங்க, வாரமே வந்து என்கிட்டயும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணாரு, இதெல்லாம் பண்ணாரு, அது பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆச்சு, அந்த மாதிரி ஒரு ட்ராக் போட்டலான்ற ஒரு ஐடியால தான் விஷ்ணு இருந்திருக்காருன்றது எனக்கு தெரியுதுன்ற மாதிரி அனன்யா ஓபன் பண்றாங்க. அந்த பாயிண்ட் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் மாயா வந்து பூர்ணிமாவை வச்சு இந்த மாதிரி லவ் ட்ராக்ல போயிரு, அவங்க கூட இதுவா இருந்து அதை வச்சு யூஸ் பண்ணி கேம் விளையாடி இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி மாயா சொல்லலன்னு சொல்றாங்க பாருங்க. அதான் எபிசோட முழுசா பார்த்துட்டு வரணும், இல்ல லைவாவது பார்த்துட்டு வரணும். இந்த மாதிரி அறகுறையா பார்த்துட்டு வந்தா இந்த மாதிரி பதில்கள் தான் வரும் அப்படின்றதான் கிளியர். ஸோ அந்த தீபாவளி வீக்ல எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பாங்க, நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கிளியரா தெரிஞ்சிருக்கும். தீபாவளி வீக்ல சொல்லியிருப்பாங்க, நீ போயிட்டு லவ் பண்ணுங்க ப்ரோ, சிஸ்டர் இது பண்ணுங்க, பூர்ணிமாவை இது பண்ணி அவனை அதில் இது பண்ணீங்க, பட் நீங்க டீப்பா போயிடாதீங்க, கேர்ஃபுல்லா இருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே இங்க எதுவுமே நான் சொல்லல ப்ரோ அப்படின்ற மாதிரி இதுல மாயா பிளேட் அப்படியே மாத்திட்டாங்க. நான் கலாச்சம் ப்ரோ, அவங்கள வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன், டீஸ் பண்ணிட்டு இருந்தேன், கலாச்சிட்டு இருந்தேன். அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, இதுவா இருந்தது. இன்னொரு பக்கம் பூர்ணிமாக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல அப்படின்றது எனக்கு தெரியும். பட் அதை வச்சு கலாச்சிட்டு நான் ஃபன் பண்ணிட்டு இருந்தேன், பட் விஷ்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்றது சொல்றாங்க. அந்த பாயிண்ட் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். இவங்க ஒரு பக்கம் கலாச்சிட்டு இருந்தது உண்மைதான், இன்னொரு பக்கம் வந்து விஷ்ணுவுக்கு பூர்ணிமா மேல இன்ட்ரெஸ்ட் இருந்ததும் உண்மைதான், அதை நான் மறுக்கவே இல்லை. ஓகேங்களா. ஆனா இவங்க வந்து இந்த லவ் கண்டென்ட் இதை வச்சு நீ யூஸ் பண்ணி கேம் விளையாடுன்னு சொன்னாங்கல்ல, அது மட்டும் இங்க மாத்தி பேசக்கூடாது, அந்த ஒரு விஷயத்தை மாத்தி பேசுறாங்க அப்படின்றதான். ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் நிக்சன் கிட்ட கூட சொன்னாங்களே, இந்த பிக் பாஸ் வீட்ல லவ் கண்டென்ட்ன்றது ரொம்ப முக்கியம்டா, அது தானா வந்து மடியில விழுந்திருக்கு, யூஸ் பண்ணிக்கடா, யூஸ் பண்ணி கேம் விளையாடுறான்ற மாதிரி நிக்சனோட கேமையும் ஐஷோட கேமையும் ஸ்பாயில் பண்ணது மாயா தான். அது மறுக்க முடியாது. ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி அப்பா நீங்க நைட்டு ஒரு டிஸ்கஷன் நடக்கும், அது பார்த்துருந்தீங்கன்னாவே கிளியரா புரிஞ்சிருக்கும், இல்ல லைவ்ல இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு நான் அந்த மாதிரி பண்ணலன்றது வந்து பேசுறதுதான் எனக்கு முரண்பாடா இருக்கு, தப்பா இருக்கு அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அப்ப சொல்றாங்க, நான்லாம் இனிஷியலா இந்த உடனே நான் இந்த ஃபர்ஸ்ட் வீக் வெளியே போயிட்டு இதை பார்க்கும்போது இது பிக் பாஸ் ஷோவா இல்ல டேட்டிங் ஷோவாவா, எல்லாம் வந்து இந்த மாதிரி குரூப்பா உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கே அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, இதுவாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுல மாயா வேற கம்ப்ளீட்டா வந்து பூர்ணிமா யூட்டிலைஸ் பண்ணிட்டான், யூஸ் பண்ணி தூக்கி போட்டான், யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து விஷ்ணு தான் முழுக்க வந்து பூர்ணிமாவை யூஸ் பண்ணா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. பட் பூர்ணிமாவை யூஸ் பண்ணது என்னமோ உண்மைதான், நான் அதை மறுக்கவே இல்லை. பட் இது வந்து ரெண்டு சைடும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தேவைன்னும் போது விஷ்ணு வச்சு அவங்க சாதிக்க வேண்டிய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பூர்ணிமாவை யூஸ் பண்ணி அவர் என்ன சாதிக்கணுமோ அந்த மாதிரி சாதிச்ச விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகேவா. இதுல ஒரு தலைபட்சமா வந்துட்டும் நம்ம சொல்லிட முடியாது, விஷ்ணு மட்டுமே டைரக்டா பிளேம் பண்ண முடியாது. ரெண்டு சைடுமே இது கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்றதான் உண்மை. அதுல எனக்கு ஒருத்தரை மட்டும் பிளேம் பண்றதா எனக்கு கடுப்பா இருக்கு. சரி, இப்போ என்ன சொல்றீங்க, ஃபன்னா இருக்கலாம், என்டர்டைன்மெண்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மாயா சொல்றாங்கல்ல, இதையும் விட்டுட்டு போலாமே. பட் திரும்ப விஷ்ணுன்னு இவங்க டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க தினேஷ் மற்றும் விஷ்ணு பேசும்போது, என்னையா மாயா உன்னை எல்லா இடத்துலயும் இது பண்ற, ஆமா உங்களுக்கு வேற ஆள் கிடைக்கல, நான் தான் கிடைச்சிருக்கேன் போல, அதான் வச்சுட்டு இருக்காங்க, நான் கண்டுக்கு போறதுல கம்முன்னு விட்டு போயிட்டே இருக்க போறேன், அது ஏன் நம்ம கண்டுகிட்டு இருக்கணும், அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கணும், ஜஸ்ட் வேஸ்ட், அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, ஃபினாலே ஒன்னும் 3 நாள் 4 நாள் இருக்கா, அதை முடிச்சுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி விஷ்ணு இந்த தெளிவில் இருக்காரு. பட் எல்லா இடத்துலயுமே கான்ஸ்டன்டா விஷ்ணு வந்து என்ன அட்டாக் பண்ணணும், ட்ரிகர் பண்ணணும்ன்ற மாதிரி மாயா பண்ணிட்டு இருக்காங்க. பட் விஷ்ணு இந்த எண்ணத்துல இருந்தாலுமே எப்ப ட்ரிகர் ஆகி வெடிக்க போறாருன்றது வெயிட் பண்ணி பார்க்கணும் கைஸ்.